கிளம்பியா வெளியே கடையை விட்டு வேலை கல்லால் உக்காந்துட்ட பெரு ஜகதாதமா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் வந்துட்டு நம்ம மயிலோட அப்பா கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நினைப்பே. ஏன்னா எவ்வளோ நாள் தான் தப்பி பண்ணியும் ஒரு தப்பு பண்ணாக்கா அந்த தப்பை வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் மயில் கேட்கல அப்படிங்கிறதும் பெரிய கொடுமையான சமாச்சாரம். என்ன நடக்குது அப்படின்னாக்கா இவர் வந்துட்டு எல்லா கணக்கையும் பார்க்குறாரு. இந்த 2 இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறோன்னு மயில் இந்த இப்போ சொல்லுது, நானும் எங்கள் அப்பாவும் பார்த்துக்குறோம். இப்போ இது இப்போ டெலிவரிலாம் மாமா பார்த்துப்பாரு, மாமாவும் ஒத்தாளாக இப்படி பார்ப்பாரு, அவர் கை வலிக்கும் கால் வலிக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த பொண்ணு கேட்குது, நம்ம மீனா வந்து நம்ம ராஜி வந்துக்கிட்டு என்ன ஆச்சுக்கா, ஏன் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பிரச்சனை, அவர் வந்து என்னை மதிக்கிறதே இல்லைன்னு. அப்பவும் பொய், என்ன பொய்னாக்கா குழந்தை பெற்றுக்கலை, நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்பம்லேருந்து கோபம், என்னை கேவலமாக நடத்துகிறாரு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் கடுப்பாகி சரவணனை திட்டிடுறாங்க அப்படிங்கிறது தான். சரவணனை ரொம்ப காண்டாயிடுறான். அதே நேரத்தில் அவனால் உண்மையும் சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் சொல்லியிருக்கான், நான் சொன்னேன் சிக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வீணா வீட்டில் எப்போவுமே இப்படி தான், வீட்டில் ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தர் வந்து ஜீசஸ் கிரைஸ்டாக மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு உடலோட ஊரில் இருக்க சுமையெல்லாம் தூக்கி தோளில் சிலுவையாக போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த பக்கம் மீனா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலசட பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கு நல்லதில்லை, ஊருக்கு நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை. அந்த பிள்ளை பாவத்தை சரி பண்ணுறதுக்காக இவங்க வந்து சிலுவையை தூக்கிட்டு திரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சரவணே. மயில் அப்பா மயில் அம்மா எதுவுமே வந்துக்கிட்டு ஒர்த்து இல்லை, தே டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவன் அதுக்காக வந்து நான் அதுக்காக தான் விடுறேன், என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தூக்கிட்டே திரியறதெல்லாம் பெரிய கொடுமையான சமாச்சாரம் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்கும் நமக்கு. ஆனால் இப்படி ஒரு தியாகம் தேவையா அப்படிங்கிறது தான் அதை விட கொடுமை. நம்ம இதிலேருந்து யாருக்கு நல்லது பண்ணுறோம், ஒரு குடும்பத்தை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம் கோடாரி காம்பா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு போயிடறான். இப்போ வந்துட்டு கடைக்கு போகிறான், கடைக்கு போய் இவர் தான் டெலிவரி போகிறார். டெலிவரினா இவங்க 2 பேரும் கடையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். உடனே இவர் நம்ம பணத்தை ஆட்டையை போடலாமா அப்படின்னு நிலைமையிலே இருக்கிறாரு. நினைஞ்சு வந்துட்டு அந்த மயில் அந்த பக்கம் திரும்பும்போது நைஸாக வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் தூக்கி பாக்கெட்டில் போட்டுறாரு அப்படிங்கிறது தான். பணம் வந்துடுது. இப்போ இவர் வந்துடுறாரு. இவர் வந்து உள்ளார வந்து உட்காந்து எண்ணுறாரு. எண்ணிட்டு அவனை பணம் கொடுக்க சொன்ன கொடுக்கலையா, அவன் 2000 ரூபா கொடுத்துட்டு போனேன், 10,000 ரூபா இருக்கணுமே அப்படின்னு பாண்டி வந்து கேட்டவுடனே, என்ன இந்த இல்லை சம்மதி, அது என்ன அவங்க மாப்பிள்ளை தான் வச்சுட்டு போனார் அப்படின்னு. அவன் சரவணை பணத்தை ஆட்டை போட்டானா அப்படின்னு அவர் சரவணை மேலே கடுப்பாயிட்டார். இவன் எடுத்த பணத்துக்கு வந்த என்னடா சரவணா, என்னடா பணம் வந்துட்டியா, யாருக்குடா இதை செந்திலுக்கு செலவு கொடுத்தியா, நீ ஒரு தான் செலவு பண்ண மாட்டியா, ஏன் கதிர் திருட்டு பையன் அது காசு வாங்கினான்னுட்ட, என்னடாச்சு, என்னடா 2000 ரூபா குறையுது அப்படின்னா, எப்பா இல்லைப்பா அப்படின்னா, என்னடா 2000 ரூபா குறையுது, நீ தான் எடுத்தியா நீ அப்படின்னாக்கா. இங்கே உடனே திருதுன்னு பார்க்க மயில் வந்துக்கிட்டு சரவணை பார்த்து, ஐயோ எங்கள் அப்பா பட்டுட்டுறாதீங்க, தப்பிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட, உடனே பின்னாடி இருந்து பார்த்தோன்னே, இல்லைப்பா சும்மா அந்த இதுக்கு அவருக்கு இவர் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த காசை கொடுத்துட்டேப்பா அப்படின்னு ஒரு கணக்கை தந்துட்டு அங்கே கொடுத்துட்டேப்பா, அதை கொடுத்துட்டு மறந்துட்டேன், கொடுத்ததே மறந்துட்டேப்பா, வேலையில் இருந்தேன், என்னமோ போடா, என்ன அப்படி தான் எப்படி கடை நடத்தலாம், ஏன் சம்மந்தி பாருங்கள் மருமகன் எப்படி இருக்கான் பாருங்கன்னு சம்மந்திக்கிட்டே மேய்க்க போகிறாரு. இந்த ஆள் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க போகிறான், முழிச்சிக்கிட்டு இருந்து தப்பிச்சுக்க போகிறான். சரவணை தான் திட்டு வாங்கினான்னு சொல்லி இருப்பார். மயில் வந்துக்கிட்டு புருஷன் திட்டு வாங்கினா நமக்கு பிரச்சனை இல்லை, அப்பன் திருட்டு பையன் மட்டும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு பேசுகிறது ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அன்றைக்கி வந்து வீட்லேயும் போய் சொல்ல போகிறார் அவர், பாருமா பையில் கோமதி பாரு, இந்த சரவண பையன் வந்து இன்றைக்கி பணத்தை வந்துட்டான், ஒரு 4 நிமிஷம் போனால் என்ன இருக்கும், சம்மந்தி பணத்தை எடுத்துப்பா, நம்ம யோசிச்சுருந்தப்போம்ல என்ன ஆயிரும், ஏங்க அப்படிலாம் நம்ம நினைப்பீங்களா நீங்கள் அப்படின்னா, அப்படி நினைக்க மாட்டோம், சம்மந்தி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் இவங்க பண்ணுற தப்புனால நமக்கு தோணும்ல, யாரா கடையில் இருக்கிறா மயில் எடுத்துருச்சோ, மயில் அவங்க அப்பா எடுத்துட்டாரோ நமக்கு தோணும்ல, அதெல்லாம் சரியாக கணக்கு வழக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த பழனி பையன் இல்லைங்கவும் இவனால் வந்துட்டு முழுசுமாக இருக்க முடியல, அவன் இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டே திடீராம் போல இருக்குது அப்படின்னு இவர் சொல்ல, உடனே சரவணன் டென்ஷன் ஆகி வெளியே போயிட போகிறான் அப்படிங்கிறது தான். அடுத்த நாள் சரவணன் டெலிவரிக்கு போகிறான். டெலிவரி போகும்போது இந்த பிள்ளை என்ன மாதிரி சொல்லிட்டு ஏமாம்மா நான் வேணா வரட்டுமா, நான் எடுத்துகிட்டு ஒன்றும் திட்டோம், நான் போய் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் உட்கார் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்க உங்கள் அப்பாவை பார்த்துக்க, நீ இப்படியே திருட்டுத்தனம் பண்ணியிருந்தாலும் எங்கே போய் நிற்கின்னு தெரியாது உனக்கு அப்படின்னா, இல்லைம்மா எங்கள் அப்பாவெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா, அது கை முளைச்சி பணம் ஓடி போச்சா கால் முளைச்சி பணம் ஓடி போச்சா அப்படின்னு அவன் கேட்க, இந்த பொண்ணு அப்பவும் தன்னுடைய உண்மையை சொல்லாமல் சுயரூபத்தை காமிக்குது. ஆனால் அதுக்காக எல்லோரும் பறிஞ்சு பேசுவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ எங்கள் அப்பா பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லிடுது. இப்போ அங்கே போயிட்டு இந்த பொண்ணு இந்த பக்கம் போயிடுது. அந்த பக்கம் அவர் உட்காந்துருக்கும்போது இவர் வராரு, மிஸ்டர் பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து கல்லால் உட்காராரு. கல்லால் உட்காந்துன்னு ஒரு ஆள் வரான். வந்தோன்னு வந்துட்டு, அப்புறம் என்னண்ணே ஜாமான் வந்தீங்களா, ஆமாம் இப்போ கொடுக்க வந்தேன், ஜாமான் வந்துட்டு தான், சாமான் கொடுத்தாச்சு, ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது டெலிவரி வருமானு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பாண்டியன் அந்த 10,000 ரூபா பணம் கொடுத்தேன், வாங்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. ஆமாண்ணே நானே கேட்கலான்னு நினச்சேன், போன வாரமே கொடுக்குறீங்க, கொடுத்துட்டீங்களானே அப்படின்னு. கணக்கில் ஒன்றும் வரலையே இன்னும் 10,000 ரூபா அப்படின்னு. இல்லையே அன்றைக்கே வந்து கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு. உடனே இவர் வந்துட்டு, யார் வாங்கினா எனக்கு வந்தனேப்பா, இங்கே பாருங்க தானே பழனி இருந்தானே அப்படின்னு. ஆமாம்மா பழனி பாக்கெட்டில் வச்சானே அப்படின்னு இவர் சொல்ல,
உடனே ஏன் மயில் அப்போ பணம் வாங்கிட்டு போனான் தானே அந்த பொங்கல் தீபாவளிக்கு முதல் நாள் அவன் தானே பணத்தை வாங்கிட்டு போனான் அப்படின்னு அவர் சொல்ல, இந்த பொண்ணு திருன்னு இங்கே முழிச்சிட்டோன்னே அந்த ஆள் வந்து இல்லையே பணத்தை நான் வரும்போது பழனி இருந்தாப்புல, ஆனால் பழனி வெளியே போயிட்டாப்லையே, பழனி அப்போ தானே கிளம்பலாப்புல, நான் உங்கள்கிட்ட தானே பணம் கொடுத்து நீங்கள் தானே வாங்கி வச்சிங்க அப்படின்னா, நானா எங்கே வாங்கி வச்சேன் நான் வாங்கலையே நான் இல்லை வாங்கி வச்சிங்களா கொடுத்தேன், ஏமா நீ தானே மாதிரி தான் பணத்தை கொடுத்துடலாம், பணத்தை வாங்கினார்ல 10,000 அப்படின்னு உடனே இவர் திருன்னு முழிச்சோன்னா வந்துட்டு மயில் திரும்பிக்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு, பணத்தை என்ன மச்சான் அப்படின்னு தெரியாமல் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு, இல்லை நான் வந்து இது பண்ணல அப்படின்னு கடுப்பாயிடுறாரு அவர். ஆஹா இதில் தான் திருட்டுத்தரம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. என்னை கேட்டால் சரவணன் சப்போர்ட் பண்ணுவான். எப்போ நானே நினச்சேப்பா இந்த பைசா வாங்கலே நினச்சேன், நேற்றுக்கு 2,000 வரதாப்பா ஆட்டையை போட்டார் அப்படின்னு. ஏன் நீங்களாம் ஒரு மனுஷனா ஒரு பொண்ணை கொடுத்துருக்குற இடத்துல வந்து இப்படி பேசலாமா, இப்படி வந்து வேறு காரியத்தை செய்யலாமா, என்ன திருட்டுத்தனம் இதெல்லாம் சம்மதினா என்ன சம்மதின்னு நினச்சேன். சம்மதி இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் பேசாமல் நாளிலேருந்து கிடைக்க இப்போயே நீ கிளம்புங்க அப்படின்னு சொன்னாக்கான். இந்த பொண்ணு இல்லை மாமா நான் என்ன மயில் உன்னையே நம்பினேன் மயில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கார் உங்கள் அப்பா அப்படின்னாக்கான். இப்போ தான் மனசு நமக்கு திருப்தி அடையும். ஏன்னு கேட்டால் செய்கிறதப்பெல்லாம் இவங்க செய்வாங்க, பழனியும் கதிரும் செந்திலும் வாங்கி போட்டுப்பாங்க அப்படின்னாக்கான். அப்புறம் என்ன தான் கதை இருக்குது கர்மத்தை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இல்லையா, அதனால தான் எனக்கு தோன்றுறது. இவர் ஒரு தடவைனாச்சும் அட்டி வாங்கி அப்புறமா வந்துக்கிட்டு வேறு வழி இல்லை கடையில் வந்து வேலை பார்க்குறேன்னு பார்த்தா கூட எனக்கு பரவாயில்லை, ஆனால் வந்துட்டு அப்போக்கப்போ செய்கிற தப்புக்கு முதுகில் 2 அடியை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அது பார்த்தீங்கன்னாக்கா மயிலுக்கு அமைய மாட்டேங்குது, இவங்களுக்கு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். ஆனால் சரவணன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதுனா, சரவணை ரொம்ப லெவலாக போய் கடைசியாக வந்து வீட்டில் சொல்லிட போகிறான், இந்த பிள்ளையோட வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொல்லிட போகிறான் அப்படிங்கிறது தான். இப்போ தான் உண்மை வரணும். எந்த உண்மை வரணுன்னாக்கா நகை உண்மை வரணும். அது வருமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு. இதே நேரத்தில் வந்துக்கிட்டு இந்த கதையை கொஞ்சம் டேர்ன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, உடனே 10,000 வந்துட்டு பழனி தான் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு அப்படின்னாக்க, கடையில் தான் கொடுத்தேன்னு இவர் சொல்ல, கடைக்கு நேராக வராமல் கடையில் தான் கொடுத்தேன்னு அவர் சொல்லிடுற, உடனே கடையில் வந்து கேட்டால் உடனே தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அவர் அப்படியே வழியில் வந்த மெனிக்க வந்துக்கிட்டு, ஏடா பணத்தை வாங்கினா கொடுக்க மாட்டீங்களா, கடையை வாங்கிட்டு அங்கேருந்து பகுமானமாக கொண்டாந்து இங்கே வச்சுட்டு உட்காந்து கடை வச்சுட்டு உட்காந்துருக்கிற, அன்றைக்கி அவர் வச்சு 10,000 கொடுத்தாரு, அது எங்கடா பணம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன மச்சான் சொல்கிறீங்க, நான் எங்கே பணம் வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், ஏங்கடா பணம் வாங்கினியா, ஏடா அப்புறம் அன்றைக்கி கொடுத்த பணத்தை அவர் தான் கொடுத்துருக்காரு, இங்கே கடையில் நான் இருந்தேன் மச்சான், ஆனால் வாங்கினது வந்துட்டு அவர் வாங்கியிருப்பாரா இருக்கும் மயிலோட அப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் கேள்வி கேட்டாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த நேரத்தில் சுகன்யா வந்துக்கிட்டு, ஏன் இப்போ எவனோ ஒருத்தையும் பணம் திருநனக்கு ஏன் வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு கிடைச்சாரா, அதான் போகணும்னு சொல்லிட்டீங்கல்ல, வீட்டை விட்டு காலி பண்ணு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து சண்டையை போட்டு உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நம்ம அது வம்புழுத்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா, இவ்வளோ காலமாக உங்கள்ட்ட எழுபடியாக உட்காந்து வேலைக்காரனாக வச்சுருந்தது பத்தாதா, இன்னும் வந்துட்டு அவனை வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சுகன்யா நேராக வீட்டுக்குள்ளேயே போய் கோமதிக்கிட்ட, இனிமேல் என் புருஷனை பற்றி யாராவது வந்து தப்பாக பேசினீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆமாம் அப்படின்னு போய் சவுண்டை கொடுத்து குடும்பத்தையே குழப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். இதில் என்னன்னாக்கா சுகன்யாவும் காரணம் இல்லை, பழனியும் காரணம் இல்லை, மயில் தான் காரணம்னு எப்போ தெரியும்.